ஒரு அட்டகாசமான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல எல்லா மசாலா பொருட்களையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸை கேப்ஷனில் கொடுக்குறேன். இது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, இன்னும் கூட நீங்கள் மிளகு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலர் மாதிரி வறுபட்டு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 4-5 முந்திரியும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். குழம்புக்கு கலர் கொடுக்கறதுக்காக இந்த எண்ணெயிலே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம அரைச்ச பவுடர் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 350 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது மசாலா பொருட்கள் இருக்கிறதுனால. இப்போ இதுலேயே 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதியும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து அகைன் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பர் டாப் டக்கரான சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.